காவேரி போகிறாங்க பொருள் அங்கே போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பொருள் காட்சியில் நாங்கள் ஸ்டால் போடணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நேற்று தான் பேப்பரில் வந்தது ஆடு, அதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம்மா, நாங்கள் பேப்பரில் ஆடு கொடுத்த உடனே ஒரு 3 ஹவர்ஸ்லேயே எல்லாருமே வருவாங்க, வந்து புக் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து அப்பளம் வந்துட்டு பிஸ்னஸ் இப்போ தான் சின்னதாக பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து அங்கே அங்கே அந்த ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? புதுசாக பண்ணுறியா? புதுசாலாம் பண்ணாலாம் அங்கே ஸ்டால்லாம் போட முடியாதுமா. ஒரு 3 இயர்ஸ் ஃபுட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஸ்டால்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர் சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஒரு சின்ன இடம் கொடுத்தா கூட பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லைம்மா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. காவேரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, கங்கா, குமரன், அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. என்னடி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இல்லைம்மா, அங்கே ஸ்டால் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற? நேற்று தானே பேப்பரில் வந்தது, அதுக்குள்ளே எப்படி ஃபுல்லாகும் அப்படின்னு குமரன் கேட்குறாரு. ஆமாம்மா, அங்கே அந்த ஆடு கொடுத்தவொடனே ஒரு 3 ஹவர்ஸ்லேயே எல்லாருமே வந்து புக் பண்ணிவிடுவாங்களாம், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி விடுடி, போனால் போகட்டும், அங்கே போய் கடை போடத்தெல்லாம் நிறுத்து, ஒன்றும் வேண்டாம், வீட்டில் இருக்க அப்பளத்தை கொண்டு போய் ஏதாவது கடையில் கொடுக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நம்ம வேணா நிவின் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. வேண்டாம்மா, அவர்கிட்டலாம் கொண்டு போக வேண்டாம், அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்க வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாரு, போயிட்டு அப்படியே தேடுறாரு, எங்கே நீ வெண்ணிலாவோட மாமா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா விட பார்க்குறாரு. பார்த்துட்ட உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போய் பேசுகிறாரு. வெண்ணிலா பற்றி எல்லாமே அவங்க மாமா கிட்ட சொல்கிறாரு. அவங்க மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ வெண்ணிலா உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா பொண்ணு அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உயிரோடு இருக்கிறத நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க மாமா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நான் வெண்ணிலாவை லவ் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னால் இப்போ வெண்ணிலாவை பார்த்துக்க முடியாது, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எங்கள் அக்கா பொண்ணு நான் பார்த்துக்க மாட்டேன்னா? அது மட்டும் இல்லை, வெண்ணிலா என் கூடவே இருக்கட்டும், வெண்ணிலாவுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, என்னோடய ஒய்ஃப் எல்லாருமே பழனி கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் இந்த ஊரில் தான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன், நீங்கள் என் கூட வாங்க, நானே உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அங்கேருந்து போகிறாரு. விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்பா, வெண்ணிலாவை ஒரு வழியாக அவங்க மாமாவோட அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கார். காவேரி வீட்டில் இருக்காங்க. இங்கே பாருடி, இந்த 2 வீலர் ஒன்று வாங்கணும்னு சொன்னேன்ல, ஏதாவது செகண்ட்ஸில் கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. எதுக்காக செகண்ட்ஸில் வாங்கணும்? புதுசே வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இல்லை மாமா, எனக்கு புதுசுலாம் வேண்டாம், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஸ்கூட்டி இருக்குன்னு சொன்னால் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, என்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்குது, நான் தரேன், நீ போய் வாங்கிக்கோ, மீதி காசு அப்புறமா கொடு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வராங்க காவேரி. ஒயிட் கலரில் அந்த ஸ்கூட்டி ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக விஜய் ஃபோன் பண்ணுறாரு. என்ன பொண்டாட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் வந்து இங்கே அப்பளம் கொடுக்கறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க நீ? என் பொண்டாட்டி நீ வெயிலில் சுற்றி அதுவும் அப்பளம் போய் கொடுக்குற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், நீங்கள் பெரிய ஆள், நாங்கள் இப்போ தான் அப்பளம் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு பொருள் காட்சியில் போய் கேட்டோம், ஆனால் ஸ்டால் போடவே முடியல, நாங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் தடுத்துகிட்டே போகுது அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. பொண்டாட்டி, உன்னை பார்க்கணும்டி, நீ சீக்கிரமாக என் கூட சேர்ந்து வாழ போகிற தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஏன், என்னாச்சு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. வெண்ணிலாவோட மாமா கிடச்சிட்டாங்க, வெண்ணிலாவை நான் கொண்டு போய் விட்டுட்டு காலையிலேயே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ரெடியாயிரு, உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. என்ன பொண்டாட்டி, நீ சிரிச்சிட்ருக்கியா? எனக்கு இங்கே அப்படியே தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. என்ன இவர் பேசிகிட்டே இருந்தார், ஃபோனை இப்படி கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. மறுபடியும் அப்படியே வீடியோ காலில் வராரு. அதுக்குள்ளே மூஞ்சில் அப்படியே தொடச்சிக்கிறாங்க. வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பொண்டாட்டி, என்ன ரோட்டில் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க, அதை சொன்னேன்ல, அப்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன டச்சப்லாம் பண்ணியிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க காவேரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, வெண்ணிலாவோட மாமா கிடச்சிட்டாரு, சீக்கிரமாக வெண்ணிலா விட்டுட்டு நான் வந்துடுறேன், சரியா? உன் கூட சேர்ந்து வாடுற அந்த நாளுக்காக நான் ஏங்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்க மாமா கிடச்சிட்டாங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் நிவின் இருக்காரு. அப்படியே யமுனா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே கோவமாக வருது. இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் போயிட்டு காவேரிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குற்ற உணர்ச்சி ஏதாவது உனக்கு இருக்கா? கான்ட்ராக்டை பற்றி நீ போய் வீட்டில் சொன்னதுனால மட்டும்தான் இன்றைக்கி காவேரி விஜய் 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். உன்னோட அக்காவோட வாழ்க்கையில் இப்படி
விளையாடி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. அப்படியே யமுனா அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு, நான் பண்ண இந்த தப்புக்காக தான் காவேரிக்கு நான் போய் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், வேற எந்த காரணமும் இல்லை. நீ தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்காத, புரியுதா? என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்காத. அதுவும் காவேரி பற்றி ஒரு வாரத்தை கூட நீ தப்பாக பேசக்கூடாது. அப்படி நீ ஏதாவது பேசி என்னை ஏதாவது கோவப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்க, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உன்னை இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே கோவமாக பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ஆமாம், இவர் எல்லா கோத்தையும் என் மேலே தான் காட்டுவார். எதுக்காக போய் போய் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணணும், எதுக்காக இவர் பழகணும், எதுக்காக பேசணும், ஒன்றுமே புரியல. ஏதாவது கேட்டால் எப்படி கத்திட்டு போகிறாரு பாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. வீட்டில் கங்கா இருக்காங்க, குமரன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, எப்படியாவது அந்த பொருட்காட்சியில் நம்ம ஸ்டால் போடணும், ஏதாவது வகையில் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, வேண்டாம் விட்டுருங்க, இதுக்கும் மேலே அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், நான் தான் சொன்னேன்ல, அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை எப்படியாவது பயன்படுத்தணும், ஆனால் இப்படி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிகிட்ருக்காங்க. சரிடி, என்னடி ஸ்கூட்டி வாங்கி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வாங்கி வந்துட்டேம்மா, மறந்துட்டேன், வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. வெளியே எல்லாருமே போய் பார்க்குறாங்க. ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. என்ன மாமா நல்லா இருக்கா ஸ்கூட்டி அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. நல்லா இருக்குது காவேரி, புதுசு மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. எவ்வளோ? கம்மியாக தான் மாமா சொன்னாங்க, 15,000 கையில் கொடுத்துருக்கா, மீதி காசு தரேன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு தான், உடனேலாம் கேட்க மாட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம், நான் சும்மா அப்பளம் தானே கொடுக்க போகிறேன், அதுக்கு இந்த ஸ்கூட்டியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நல்லா இருக்குடி, சூப்பராக இருக்குடி. இங்கே பாரு, புதுசோ பழசோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு சாமி கும்பிடணும், சுற்றி போடணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரி, நான் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுற்றி எல்லாம் போடுறாங்க. அப்படியே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வண்டி சூப்பராக இருக்குடி, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. குமரன், கங்கா எல்லாருமே பார்க்குறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே பாருடி, இப்போ உங்ககிட்ட வண்டி இருக்குது, நிறைய இடத்துல போய் கடையில் கேளு, அப்போலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போடலாம், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன், எல்லா கடையிலையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு உக்காந்துட்ருக்காங்க. விஜய் சொன்ன எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போது வெண்ணிலாவோட மாமா கிடச்சிட்டாரா? அப்போது நானும் விஜய் சேர்ந்து சீக்கிரமாக வாழ போகிறோமா? பாப்பா இங்கே பாரு, நானும் அப்பாவும் சேர்ந்து வாழ போகிறோம், சரியா? நீ, நான், பாப்பா 3 பேருமே சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம். அப்பாவுக்கு நீ வயிற்றில் இருக்கிறது தெரிஞ்சால் எப்படி திரும்ப உன்னை பார்த்துப்பாரு. பாப்பா நம்ம 2 பேரும் அப்படி தாங்குவார் பாப்பா. அப்பா, நீ, நான் 3 பேருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு காவேரி